வணக்கம் மக்களே. நான் போன வீடியோவில் ஆலப்புழாவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மூணாரை பற்றி பார்ப்போம். நாங்கள் மூணார் போய் வாடகைக்கு ஒரு ஜீப் எடுத்தோம். 14 இடங்களை சுற்றி காட்டுறதுக்கு 2500 ரூபாய் வாடகைக்கு எடுத்தோம். முதலில் நாங்கள் போனது பொத்தமேடு வியூ பாயிண்ட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. வெளிநாடு மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் மேகக்கூட்டம். அங்கே தூரமாக தெரியும் மலையில் ஹைட்டு கம்மின்னு நினைக்காதீங்க. எவ்வளோ இதை விட உயரமான மலைகள்லாம் இருக்குது அங்கே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. -1 °C நாங்கள் போனோம். அவ்வளோ குளிராக இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் அந்த மலையில் எவ்வளோ உயரமாக இருக்கிற மலை. உங்களுக்கு பார்க்குற கீழே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அந்த மலைகள்லாம். பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது காலையில் ஒரு 8 மணி 8:15 தான் இருக்கும். பாருங்கள் பயங்கரமான பனி பெய்யுது. குளிரும் நல்ல குளிரும். பாருங்கள் அந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லாங்காக தெரியுது பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான உயரமான மலைகள் அதெல்லாம். பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட் இதெல்லாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்கள் செடி கொடி மலைகள் பாறைகள். பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல குளிரும் இருக்குது. சொட்டரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க போட்டுட்டு பாருங்க. இல்லைன்னா தாங்காது குளிர். அவ்வளோ குளிர் அடிக்குது. நல்ல வியூ பாயிண்ட் பாருங்க. நாங்கள் அது முடிஞ்சு அடுத்த இங்கே பாருங்க எல்லாமே தேயிலை தோட்டங்கள் தான். போகிற வழி அத்தனையும் தேயிலை தோட்டங்கள் தான். நல்ல கூட்டமும் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி பயங்கர கூட்டம். ஏகப்பட்ட வண்டிகள், ஆயிரக்கணக்கான வண்டிகள். அங்கே வரும் மலைங்கள், நல்ல மலைகள், உயரமான மலைகள் தான் இருக்குது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இது வீடியோவில் பார்க்குற மேலே நல்ல உயரமான இருக்கிற மலைகள். போகிற வழியில் எல்லாம் தேயிலை தோட்டங்க தான். இது பாருங்க மாட்டுப்பட்டி டேம்லேருந்து வர்ற தண்ணி வர்ற பாலம் இது. அந்த டேமில் திறந்து விட்டாங்கன்னா இந்த வழியாக தான் வரும். பாருங்க தேயிலை தோட்டம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டம். நல்ல வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் பனி மேகம்தான். பாருங்க எத்தனை மலைகள், எத்தனை மரங்கள். பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பாருங்க அதையும் தாண்டி போயிட்டு மலையை தான் ஒரே எல்லா இடத்துலையும். நல்லா இருக்கு பாருங்க. நல்ல சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ இது பாருங்க. எவ்வளோ அழகான காட்சிகள் பாருங்க. அடுத்த வியூ பாயிண்ட் பாருங்க. நல்ல பச்சை பசுமையாக இருக்குது. வெளிநாடெல்லாம் தோற்று போயிடணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டிலையும் கூட இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் என்ன மரங்க எவ்வளோ பச்சையாக, எவ்வளோ உயரமான மலைகள் பாருங்கள். அங்கே பாருங்கள் என்ன அருமையான காட்சிகள். ரோட்டு வேலையும் நடக்கிறதுனால ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாமுங்க. நாங்கள் போன அன்றைக்கெல்லாம் ரோடு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் டூரிஸ்டுகளுக்கெல்லாம் எந்த கம்மியும் கிடையாது. அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பசேல்னு இருக்குதுங்க. நீங்கள் நல்ல இதை பார்க்கணுன்னா மூணாறு வரணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்று போயிருமா இருக்குது அந்த அளவுக்கு இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகானது. பாருங்கள் எல்லா இடத்துலையும் ரோட்டை பறித்து வச்சுருக்குறாங்க. டிராஃபிக் ஜாமே தான் எங்கே போனாலும். மூணாறில் போயிட்டேன் கீழேருந்து மேலே வரைக்கும் போகிற இடத்துல மூணாறு டவுனு போக வரைக்கும் டிராஃபிக் ஜாம் தான். பாருங்க நல்ல வியூ பாயிண்ட் பாருங்க. எல்லா இடத்துலையும் தேயிலை தோட்டம் தான். தேயிலை தோட்டம், மரங்கள், மலைகள், நல்ல குளிர். பாருங்க அங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ பனி பெய்யுதுன்னு பாருங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்க. போகிற இடமெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 360 வியூ பாயிண்ட் பாருங்க. சூப்பராக இருக்குது. 360° இருக்கிற வியூ பாயிண்ட் பாருங்க. பாருங்க எல்லா தேயிலை தோட்டம், மரங்கள்.
ஒரு நாளைக்கு 14 இடம் காட்டுவாங்க. 2500 கட்டிட்டா 14 இடம் நம்மளுக்கு சுற்றி காட்டுவாங்க. அதே நம்ம பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நிறைய இடத்துல லேட் பண்ணி போக வேண்டியது இருக்குது. ஃபோட்டோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மரங்கள், தேயிலை, எல்லாம் தேயிலை தோட்டங்க. இடையில இருக்கிற இது பாறையை பார்த்தீங்கன்னா யானை நிற்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் தெரியும். யானையே இல்லை, யானை நிற்கிற மாதிரி தெரியும் பாறையை பார்த்தா. எவ்வளோ அழகாக இருக்குது. கண்களுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. பார்க்க வேண்டிய இடம் மூணார். ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க பார்க்குறவங்க எல்லாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் குளிர்காலத்தில் தான் போகணும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி மாதத்தில் போனால் தான் நம்ம அழகை ரசிக்க முடியும். நல்ல குளிரும் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாம் தேயிலை தோட்டங்கள். தேயிலை தோட்டம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். சதுரமாகவும் வட்ட வடிவமாகவும் பாருங்க. இது இட்லி வியூ பாயிண்ட்டு. இட்லி மாதிரியே இருக்குது பாருங்க. நம்ம வீட்டில் சுடுற இட்லி மாதிரியே இருக்குது பாருங்க. அது ஒரு வடிவம், தேயிலை தோட்டத்தோட வடிவம். இட்லி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. அந்த இடத்துல இருக்க ஃபுல்லாக எல்லாமே இட்லி வடிவத்தில் தான் இருக்கும் தேயிலை தோட்டம். அங்கேருந்து பார்த்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் கொட்டைப்பாறை. இதை பார்த்திங்களா, இந்த தேயிலை தோட்டம் என்னடா கலர் மாதிரி இருக்குதுன்னு தேயிலை செடியை வெட்டி விட்டுருக்குறாங்க. அடுத்து நல்லா வளர்றதுக்கு, பச்சை பசேல்னு வர்றதுக்கு தேயிலை செடியை வெட்டி விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிறம் மாதிரி தெரியுது பாருங்க. எல்லாம் அப்படித்தான் பாருங்க. அதே செடியெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. அடுத்து நல்லா பசேல்னு வர்றதுக்காக, நல்லா பச்சை பசேல்னு வர்றதுக்காக வெட்டி விட்டுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கலர் ஒரு மாதிரியாக தெரியுது இந்த இடத்துல தேயிலை தோட்டமெல்லாம். பாருங்கள் எவ்வளோ இதாக வெட்டியிருக்காங்க பாருங்க. அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் பாருங்க. இப்போ அடுத்து நம்ம கொட்டைப்பாறை வந்தாச்சு. நல்ல உயரமான ஒரு பாறை இடம், வியூ பாயிண்ட்டு. இங்கே ரிசோர்ட்டும் இருக்குது. இவ்வளோ உயரமானதில் ரிசோர்ட்டு எங்கே வேணாலும் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. பாருங்க எவ்வளவு லாங்கிலாம் தெரியும் மலைகள். இது எல்லாமே உயரம், நல்ல உயரமுள்ள மலைகள் தான் அதெல்லாம். பாருங்க காற்று நல்லா அடிக்குது. இங்கெல்லாம் நல்லா காற்று அடி. கொட்டைப்பாறைங்கிற இடத்துல நல்ல உயரமாக இருக்குது இந்த இடத்துல. பாருங்க சூப்பராக தெரியுது. அங்கே பாருங்க நல்ல இந்த இடத்துல மத்தியானம் நாங்கள் வந்தப்போ 12:30 மணி. அடுத்து கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள். இங்கே வேணால் யார் 1 மணி நேரத்துக்கு 60 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. 1 மணி நேரம் தான் அலவுடு. நல்லா குளிச்சுக்கலாம் 1 மணி நேரம். செக்யூரிட்டி கார்டும் போட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யாருக்கும் அலவுடு கிடையாது. ஆனால் பாறையெல்லாம் நிறைஞ்சி தண்ணி ஃபுல்லாக போகும். இங்கே யாருக்கும் மழை காலத்தில் அலவுடு கிடையாது. இந்த நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி இதில் மட்டும்தான் அனுமதி. நல்லா குளிக்கலாம். பாருங்க ஏர் பலூன். இது 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நம்மளே அந்த பெட்டி மாதிரி இருக்கிற மேலே ஏற்றுவாங்க. மேலே போகும். ஆனால் அதுக்கு 1500 ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கடுத்து இந்த ஆகாயத்தில் தொங்கிட்டு போகிற கம்பி ஷிப் லைன் பார்த்தாவே கொலை நடுங்குதுங்க. எப்படி போகிறான் பாருங்க ஒரு ஆள். அதில் பயமாக இருக்குதுன்னா யாரும் போகாதீங்க. இதில் பயம் இல்லாதவங்க வேணால் போகலாம். இதுக்கும் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? 600 700 எவ்வளோ வாங்குறாங்க. இதோடு நாங்கள் 3 ட்ரிப் முடிஞ்சுதுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள்.